ஓகே. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. நான் பிரசன்ட் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எனக்கு மைக்க தொறந்து பேசுங்க. நான் அங்க போய் பார்த்துட்டு வர முடியாது. விசிபிள். ஓகே, ஓகே, ஓகே. பிரசன்ட் ஆகுதுல்ல? பிரசன்ட் ஆகுது. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் கார்த்திகா பேமெண்டர். இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு ஆன்லைன் டாபிக். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஏன் வந்து பிளாக் செயின் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேட்டா எல்லாரும் என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து டொமைன் வைஸா கேட்கும்போது நான் வந்து டெவலப்பரா படிக்கிறேன், டிசைனிங் படிக்கிறேன், டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன், ஏஐ படிக்கிறேன், மெஷின் லேர்னிங் படிக்கிறேன், அந்த மாதிரி ஒவ்வொரு டொமைன்ஸா சொல்லுவீங்க. ஸோ இதுலலாம் வந்து நம்ம யூஸ் பண்றப்போ கண்டிப்பா டேட்டாஸோட தான் நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். இப்போ டேட்டா சயின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டாஸை வச்சு தான் உங்களுக்கு ஃபுல்லா டேட்டா சயின்ஸே இருக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம மேனிப்புலேட் பண்றது, நம்ம டிரான்சாக்ஷன் பண்ற டேட்டாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சென்ட்ரலைஸ்டு சர்வர். சர்வர் அது வந்து நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சிம்பிளா ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுமா? ஸோ அப்படி எல்லாம் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இப்பெல்லாம் ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி நம்ம இத்தனை டெக்னாலஜி வந்துருச்சு, இந்த மாதிரி டெவலப்பிங், டிசைனிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவு கூட வந்துருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ற டேட்டாஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து நம்மளால ஃபுல்லா செக்யூரா இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருப்போம், நம்ம டேட்டா வந்து செக்யூரா இருக்கும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்போம். பட் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி கண்டிப்பா நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் வந்து செக்யூரா இருக்காது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்படி என்னடா அத்தனை இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிடுறானா, அந்த அளவுக்கு அந்த ஹேக்கர் வந்து நாலேஜபிளா அப்படின்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்ப நம்ம எப்படிதான் நம்ம டேட்டா வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்பதான் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணாம இருக்கவே முடியாதா, கண்டிப்பா த்ரெட் ஆயிடுவான், யாரோ ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கா, அப்படியே செக்யூராவே இருக்காதாங்கிறப்பதான் இல்ல அப்படிலாம் இல்ல, அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி அதைதான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் ஓகே, இது யாருக்கும் தெரியாதுல்ல, இந்த மாதிரி எல்லாரும் டேட்டா கண்டிப்பா த்ரெட் ஆயிரும், இல்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ எல்லாம் இருக்கும் தானே எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சோடய சரி உங்களுக்கு ஏன் இதை பத்தின நாலேஜை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி சூஸ் பண்ணேன் சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஏன் இங்க வந்து நான் டீசென்ட்ரலைசேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த பிபிடி முடிக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம வந்து வாட் இஸ் பிளாக் செயின்ல இருந்து போகலாம். ஸோ பிளாக் செயின்னா என்ன அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து லிங்க் ஆயிருக்கும் ஒவ்வொன்று கூட, அதான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ அதுல வந்து நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் வந்து பிளாக் செயின். அப்போ அதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இதை சொல்லும் போதே. ஸோ ஒவ்வொரு பிளாக்கா வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு செயின், பிளாக் செயின்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயினே வச்சுக்கோங்க. ட்ரெயின் எப்படி ஒவ்வொரு பெட்டியா கனெக்ட் ஆயிருக்கா, ஸோ அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பிளாக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிளாக்கும் வந்து செயின் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும் அந்த சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புளுக்கு மட்டும். ஸோ அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இதை யாரும் ஹேக் பண்ண முடியாது
அதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது செக்யூர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி அந்த அளவுக்கு செக்யூர்ன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்றேன் ஏன் வந்து நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இதுல இருக்கிற மெசேஜ் எல்லாம் கண்டிப்பா செக்யூர்ன்னு சொல்றேன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து இப்படி நான் சொன்னோடனே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது, என்னடா பிளாக் செயினுங்கிறாங்க, பிளாக் கனெக்ட் ஆயிருக்குங்கிறாங்க, அப்புறம் எப்படி மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்றேன், கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 6 பேர் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், எப்படி சொல்றது, ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன். ஒரு 6 பேர் இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து போடுறேன், நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு 1000 rupees வந்து எல்லாத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மெசேஜை வந்து நான் காமன் பிளாட்ஃபார்ம்ல நான் போடுறேன். அப்போ அது என்ன ஆயிருக்கும், எல்லாத்துக்குமே வந்து அந்த மெசேஜ் போயிருக்குமா? ஸோ அப்படி போகும்போது நான் என்னோட சிஸ்டத்தை சப்போஸ் இதுலயும் யாராச்சும் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் வந்து ஹேக் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா. அது எப்படி நான் சொல்றேன். இப்ப வந்து நான் போட்டேன்னா அந்த 1000 rupees வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்றாங்க மெசேஜ் போட்டோனையும், இப்ப சப்போஸ் என் சிஸ்டத்தை வந்து யாராச்சும் ஹேக் பண்ணி அந்த 1000 வந்து 500 மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடி 100 அந்த மாதிரி ஒரு கம்மி அமௌண்ட்டா மாத்துறாங்க அப்படின்னா அது வந்து என்னோட சிஸ்டத்துல மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். என்னோட கனெக்ட் பண்ணி ஒரு 6 பேர் நான் சொன்னேன் இல்லையா, நாங்க 6 பேர் ஒரு இதுல இருக்கோம் அப்படின்னு. சோ அந்த 6 பேத்துக்குமே என்ன போயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நான் 1000 rupees தரேன் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் மட்டும், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் போயிருக்குமே தவிர என்னைய ஹேக் பண்ணி ஒருத்தங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்கல்ல இந்த 500 rupeesன்னு, அது வந்து என்னோட சிஸ்டத்துல மட்டும்தான் அந்த 500ன்னு இருக்கும். மித்த எல்லாத்தோட சிஸ்டத்துலயும் 1000 தரேன் அப்படின்னு தான் வந்து போயிருக்கும். இதுல இருந்தே நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம், ஓ என்னோட சிஸ்டத்தை வந்து யாரோ ஹேக் பண்ணி இந்த மாதிரி 500ன்னு மாத்திட்டாங்க, ஆனா நான் 1000 தானே சொன்னேன். ஸோ அப்படி இதை வந்து சப்போஸ் யாராச்சும் ஒரு இன்டெலிஜென்ஸான பர்சன் வந்து ஹேக் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ஷேர் ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால டெலிட் பண்ணவும் முடியாது, எடிட் பண்ணவும் முடியாது நம்ம நினைச்சா கூட. ஸோ இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கலாம், பட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜா தான் இருக்கு. ஏன்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து அவ்வளோ செக்யூரா இருக்கும். இது வச்சு பிளாக் செயின்ங்கிற ஐடியா கிடைச்சிருக்கா? அப்படின்னா என்னங்கிற கான்செப்ட் சொன்னீங்கன்னா அடுத்தது போலாம். ஓகேக்கா, கிடைச்சிருச்சு. ஏதாச்சும் queries இருந்தாலும் நடுவுல கேளுங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ஏன் வந்து பிளாக் செயின் ஏன் வந்து பிளாக் செயின் போறோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, எதுக்காக பிளாக் செயின் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, நம்ம அத்தனை பண்றோம், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிறதெல்லாம் வந்து டேட்டா பேஸ்னா என்ன, ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஒரு பிளேஸ், அதுல வந்து நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ ஃபிக்ஸ்டு நம்பரா இருக்கறனால நம்மளோட நிறைய டேட்டாஸ்லாம் வரனால டேட்டா பேஸ்ல வந்து சில நேரம் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இடம் பத்தாது. அது மட்டும் இல்லாம டேட்டா பேஸ்லயே வந்து த்ரெட்ஸ் நடக்குது, இந்த மாதிரி டேட்டா மாத்திடுறாங்க. ஸோ அதுலயும் வந்து செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணாலும் வந்து இந்த மாதிரி ஆகுது. அப்ப என்னடா வேற ஏதாச்சும் ஒரு இது இருக்காதா, வராதா, டெக்னாலஜி வராதா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருந்தப்பதான் நம்மளுக்கு வந்து கிளவுட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ டேட்டா பேஸ்ல இருந்து அந்த கிளவுட் வந்தோடனையும் என்ன பண்ணாங்க, ஓகே டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு தான் இருக்க முடியும், ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இது ஒரு நெகட்டிவிட்டி. அப்புறம் வந்து டேட்டாஸும் வந்து செக்யூரிட்டி இல்லாம இருக்கே, அதனால வந்து கிளவுட் டெக்னாலஜி வந்தோடனே அதை மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கிளவுட்ல பாத்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த ஸ்கேலபிலிட்டி இருக்கும், நீங்க எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட்டா நிறைய வருது அப்படின்னா அந்த கிளவுடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ டேட்டா சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து கம்பேர்ட் டு டேட்டா பேஸ் இது வந்து கண்டிப்பா கிளவுட்ல வந்து ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோல் இருக்கும், பட் அதையவே வந்து ஹேக் பண்றாங்க. ஸோ
அப்படியும் என்னடா நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து கிளவுட் டெக்னாலஜி வந்தோமே, கிளவுட்லயும் வந்து ஹேக் பண்றாங்க. ஆனா ஸ்கேலபிலிட்டி இருக்கு. கிளவுட்லயும் வந்து ஹேக் பண்றாங்களே, இதை வேற டெக்னாலஜியே இல்லையா? அப்படி இதுல போட்டாலும் டேட்டா வந்து செக்யூரா இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட பிளாக் செயின் கான்செப்ட் வருது. ஸோ பிளாக் செயின்ல வந்து நம்ம போட்ட எல்லா டேட்டாவுமே வந்து கண்டிப்பா வந்து செக்யூரா தான் இருக்கும். ஏன்னா வந்து அது ஒவ்வொரு பிளாக்ஸும் வந்து எப்படி சொல்றது, யாருமே வந்து அது செயின் கூட கனெக்டிவிட்டியா இருக்கிறனால அது வந்து யாருனாலையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு செக்யூரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிளாக் செயின் வந்து எதுக்கு வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷனுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இப்ப நான் வந்து ஒரு அந்த எப்படி சொல்றது, நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த 6 பேர் கூட அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து 6 பேர் இருக்காங்க. அதுவே வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னதே தான். அந்த நான் சொன்னேன்ல, நாளைக்கு 1000 ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி நான் வந்து 1000 ரூபா தரேங்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள போறேன் அப்படின்னா, எடுத்தோனையுமே என்னால அவங்க கூட டிரான்சாக்ஷன் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் என்கிட்ட அத்தன்டிகேஷன் இருக்கணும். நான் வந்து இந்த பிளாக் செயின் கூட நான் டிரான்சாக்ஷன் பண்ண போறேன் அப்படிங்கிற இந்த அத்தன்டிகேஷன் இருந்தாதான் என்னால வந்து அவங்க கூட வந்து இது பண்ணவே முடியும், டிரான்சாக்ஷன் பண்ணவே முடியும். ஸோ நான் அப்படி டிரான்சாக்ஷன் பண்றேன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிளாக்கா தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு அந்த பிளாக்ல வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு இதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிளாக்குக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என் கூட யார் யார் நான் அந்த சொன்னேன்ல 6 பேர் கனெக்டிவிட்டி, அவங்களை வந்து நோட்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளாக் வந்து ஒவ்வொரு நோடுக்கும் வந்து சென்ட் ஆகும். இந்த மாதிரி இவங்க டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதோட அது வந்து சென்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எடுத்தோடனே வாங்கிக்க மாட்டாங்க, டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிளாக் வந்து கரெக்டா, இவங்க வந்து கரெக்டான அமௌண்ட் அனுப்புறாங்களா, இல்ல இந்த பிளாக்கை வந்து வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அந்த டிரான்சாக்ஷனையும் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த வேலிடேட் பண்ணதுக்கு வந்து அவங்க வந்து சம் ஃபீ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 6 பேர் ஒரு பிளாக்ல இருப்பாங்கல்ல, ஸோ ஆல்ரெடி முன்னாடி எல்லாம் பிளாக் இருக்கும். ஸோ அந்த பிளாக்கோட நான் அனுப்பின பிளாக்கும் வந்து போய் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் தான் அது வந்து நெட்வொர்க்கோட வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெட்வொர்க்கோட டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து எல்லா பிளாக் செயினுக்கும் வந்து யூசர்ஸ்க்கும் வந்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கே இவ்வளோ ஸ்டெப்ஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து செக்யூரா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்க கேட்கலாம், இந்த அளவுக்கு பண்ணணுமா, நம்ம சும்மா 1000 ரூபா அனுப்புறதுக்கு வந்து இவ்வளோ வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குனாவே கண்டிப்பா நேரம் அதிகமா இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஆகுது இவங்க வேலிடேட் பண்ணி அப்படி இப்படி இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நான் நார்மலா பேங்க்ல டிரான்சாக்ஷனே பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ பேங்க் இது பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா டேட்டாவும் வந்து பேங்கோட சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆகுமா. ஸோ அப்படி ஸ்டோர் ஆகுறப்போ நம்மளுக்கே தெரியும், நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம், அப்புறம் சில பேத்துக்கு டே டு டே லைஃப்ல நடந்துட்டு கூட இருக்கும், நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி ஹேக் பண்ற கான்செப்ட் எல்லாம் இருக்கனால பேங்க் வந்து என்னதான் நம்ம டக்குன்னு இங்கிருந்து ஜிபே பண்றோமா, அவனுக்கு டக்குன்னு 10 ரூபா போயிடுச்சு அந்த மாதிரி போற ஸ்பீடு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா சர்வர்ல வந்து நம்மளுக்கு இருக்கிற அமௌண்ட் வந்து ஹேக் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்பிக்கை இல்லை. நம்ம எப்பயும் பயந்துட்டு தான் இருக்கும், ஐயோ நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆயிருமோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் பட் இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி கண்டிப்பா நம்மளோட இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யாரும் ஹேக் பண்ணிட முடியாது, திருடிட முடியாது, அந்த மாதிரி எல்லாம் சில இது இருக்கு. ஸோ இதனாலதான் வந்து பிளாக் செயின்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் செயினோட மெயின் கான்செப்டே இதுதான், டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டீசென்ட்ரலைசேஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எப்படி சொல்றது, நான் சொன்னேன்ல அந்த 6 பேர் கான்செப்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பிளாக் இருக்கு, ஆல்ரெடி அந்த 6 பேர்த்தோட பிளாக் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த 6 பேத்துக்குமே நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணது வந்து போயிருக்குன்னு சொன்ன
இல்லையா? சோ வந்து அது எல்லாத்துக்குமே வியூவபிளா இருக்கும். அந்த ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு யூசருக்கூட இன்டர் கனெக்டா இருப்பாங்க. அதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கம்யூனிகேஷன் இருக்கறனால அதனால தான் வந்து தெரியுது. இந்த மாரி நான் சப்போஸ் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கனால, "என்னப்பா எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கான்னு?" கேட்டா, அவன் வந்து "எனக்கெல்லாம் சேஞ்ச் ஆகலையே" எனக்கெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சோ இந்த கம்யூனிகேஷன் இருக்கறனால தான், "ஓ! இது ஹேக் ஆயிருக்கு போல" அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியே நம்மளுக்கு வந்து வருது. சோ இதனால தான் வந்து சென்ட்ரலைசேஷன் வந்து ரொம்ப பிளாக் செயின்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு 6 பேர் இருக்காங்க. ஒரு பிளாக் செயின்ல. இப்ப வந்து ஒரு 7வது ஒருத்தங்க வந்து பிளாக் செயின் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, அம் அவங்க வந்து ஒரு மெசேஜோட வராங்க. சில மெசேஜ் வந்து தப்பா இருக்கு. என்னோட பிளாக் செயின் தான் கரெக்ட்டு அப்படின்னு எடுத்துட்டு உள்ள வராங்க அப்படின்னா, அத அவங்க வேலிடேட் பண்ணி அவங்க கூட மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, அவங்க கூட இருக்கிற பிளாக்கோட இவங்க வந்து ஓகே இவங்க வந்து பொய் சொல்லிட்டு வராங்க. அப்படி இப்ப எப்படி ஹேக்கர்ஸ் வந்து இப்படி ஹேக் பண்ண முடியலன்னா, நான் வந்து உண்மையான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த டீம் கூட வந்துருவாங்கல்ல. சோ அந்த மாரி கான்செப்ட் தான் இதுவும். நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு உள்ள வந்து நம்மளுக்குள்ள இருந்து கூட த்ரெட் பண்ணலாம். சோ அப்படி உள்ள போகவே முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இதுதான் உண்மை அப்படின்னு வந்து இவங்க சொன்னாலும், அவங்க கூட இருக்கிற பிளாக் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, இது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, இல்ல நீங்க சம்திங் நாங்க நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க இதுக்குள்ள வர வேணாம், எங்க பிளாக் செயின்குள்ள வர வேணாம். அந்த மாரி சொல்லி இவங்கள வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிளாக் செயின் வந்து அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்கும். அப்புறம் வந்து இதனால தான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப இதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் மெயினா வந்து சொல்லணும் அப்படின்னா, சென்ட்ரலைசேஷனுக்கும் டீசென்ட்ரலைசேஷனுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க வந்து பிளாக் செயின் கான்செப்டே புரிய முடியும். சோ இப்போ சென்ட்ரலைசேஷன்னா என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இந்த நடுவுல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. சோ அதிலிருந்து நான் ஒரு ரிசோர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து வாங்கிப்பேன். அதுக்கும் எனக்கும் மட்டும் தான் கனெக்டிவிட்டி இருக்கும். அதே மாரி இன்னொருத்தர், யாரோ ஒருத்தர் வந்து அந்த அந்த ரிசோர்ஸ் மூலியமா அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதே மாரி இன்னொருத்தர். சோ ஒவ்வொருத்தர் வந்து அத யூஸ் பண்ணி வாங்கிப்பாங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அது வந்து சென்ட்ரலைசேஷன்ல. பட் டீசென்ட்ரலைசேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த ரிசோர்ஸ யூஸ் பண்ணி சம்திங் வாங்குறேன் அப்படின்னா, இன்னொருத்தர் அந்த ரிசோர்ஸ யூஸ் பண்ணி வாங்குறாங்கன்னா, எங்க 2 பேத்துக்குள்ள வந்து கம்யூனிகேஷன் வந்துரும். சோ அதுதான் டீசென்ட்ரலைசேஷன். இந்த இமேஜ் பார்த்தோனே உங்களுக்கு புரியும். சென்ட்ரலைசேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நம்ம நார்மல் டிரான்சாக்ஷன் நான் சொன்னேன்ல பேங்க். சோ அந்த பேங்க் தான் வந்து நடுவுல இருக்கிற பெர்சன் வச்சுக்கோங்க. சோ அந்த பேங்க்ல இருந்து நான் வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன், சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிறேன். சோ அதே மாரி இன்னொருத்தர்லாம் பண்றாங்க அப்படின்னா, நான் எவ்வளவு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், இல்ல போட்டிருக்கேன், டெபிட் பண்ணி கிரெடிட் அது எல்லாமே வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொருத்தர் வந்து அந்த பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கும் தெரியாது. பட் நெறைய பேர் அந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த பர்சன் கம்யூனிகேஷன் சென்ட்ரலைசேஷன்ல இருக்காது. சோ அதனால தான் எனக்கு த்ரெட் ஆச்சுன்னா, எனக்கும் அந்த பேங்க்க மட்டும் தான் நான் சொல்ல முடியும். வேற யார் மேலயும் சொல்ல முடியாது. சோ டீசென்ட்ரலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து யூசர் கம்யூனிகேஷன் இருக்கறனால நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கு. சோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் கான்செப்ட் வந்து இதோட டைப்ஸ். சோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளவுட்ல எப்படி நம்மளுக்கு டைப்ஸ் இருக்கும்? பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட். யாராச்சும் சொல்றீங்களா? 3 இயர்ஸ் பப்ளிக் கிளவுட்னா என்ன? ஜெனரலா ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி. பப்ளிக் கிளவுட்னா எவ்ரிவன் கேன் ஆக்சஸ். பிரைவேட் கிளவுட்னா an individual owns it. ஓகே. அதே கான்செப்ட் தான். கிளவுட்ல வர மாரியே தான் பிளாக் செயின்லயும். பப்ளிக் பிளாக் செயின்னா என்ன அப்படின்னா, அந்த பிளாக் செயின் இருக்கும். இப்ப நான் சொன்னேன்ல அந்த 6 பேர் அந்த மாரிலாம் இருக்காது. அந்த பிளாக் செயின்ல யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் பிரைவேட் கிளவுட்ல பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் ஒரு பிரைவேட் கிளவுட்னா என்ன, அந்த ஆர்கனைசேஷனா அதே மாதிரிதான் பிரைவேட் பிளாக் செயின்லயும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட முடியுமோ அத்தனை பேர் மட்டும்தான் அந்த பிளாக் செயின்ல இருப்பாங்க. இதுல வந்து ஒரு நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இத்தனை பேர் தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு பிரைவேட்
பிளாக் செயின்களால இது இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து பெர்மிஷனே கிடையாது. பப்ளிக்ல வந்து யார் வேணா வரலாம் இல்லையா? ஸோ பெர்மிஷன் கேட்டுதான் உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா பிரைவேட்ல அது ஒரு ஆர்கனைசேஷன்ங்கறனால கண்டிப்பா அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு உள்ள வந்தா மட்டும்தான் அந்த யூசர்ஸ் கூட வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்புறம் வந்து இதுல என்ன மெயின் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்ல வந்து எத்தனை பேர் வேணாலும் வரலாமா. ஸோ அப்படி வரும்போது ஆல்ரெடி இருக்கிற பிளாக்கோட டேட்டாஸ் எல்லாம் வந்து இவன் இதுல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாக நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் அந்தந்த நிறைய சிஸ்டத்துல வந்து போய் ஸ்டோர் ஆகுமா. அதனால இப்போ ஒருத்தன் வந்து ஹேக் பண்ண வரான் ஒரு சிஸ்டத்தை. அப்ப ஹேக் பண்ணா அதோட டூப்ளிகேஷன் எத்தனை இடத்துல இருக்கும். ஸோ அத்தனை இடத்துலயுமே ஹேக் பண்ணணும். ஸோ பப்ளிக் கிளவுட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் நம்ம பிளாக் செயின்லனா இது ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் பிளாக் செயின் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த அதிகமா இருக்கிறது எல்லாத்துலயுமே போய் அவன் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுதான் வந்து பப்ளிக்ல வந்து இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிரைவேட்ல பாத்தீங்கன்னா இதுலயும் பண்ண முடியாதுதான். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளாக் செயின் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆனா கம்பேரிட்டிவ் டு பப்ளிக் பிரைவேட்ல வந்து இட்ஸ் மேபி சான்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ஹேக் பண்றதுக்கு. ஸோ இது வந்து இதுலயும் நிறைய பேர்த்தோட இதுலதான் வந்து ஸ்டோர் ஆகும். பட் நம்ம சொல்றோம் பப்ளிக்கை கம்பேர் பண்ண விட பிரைவேட்டோட பிளாக் செயின் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது மெயின் கான்செப்ட் தான். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பிளாக்கை வந்து போனா பிளாக்ல வந்து வெரிஃபை பண்ணாம அவங்க வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஒத்துக்க மாட்டாங்க கரெக்ட் அப்படின்னு. ஸோ அது வேலிடேஷன் சொல்றீங்கல்ல, அது வந்து யார் தான் பண்ணுவா, எப்படி தான் பண்ணுவாங்க, எப்படி வேலிடேஷன் பண்ணி இந்த என்னோட பிளாக் வந்து கரெக்ட் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து யார் பண்ணுவா இந்த வேலிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்றவங்களுக்கு பேர் வந்து மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா ஹேஷிங். இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க செகண்ட் இயர்ஸ் போத் தேர்ட் இயர்ஸ். ஸோ இந்த ஹேஷிங் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நான் சொன்னோடனே உங்களுக்கு தோணலாம் ஹேஷிங் தானே, ஸோ கிளவுட்லயும் வந்து ஹேஷிங்கு என்கிரிப்ஷனு அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அப்ப இதுலயும் அந்த மாதிரி தானே யூஸ் பண்றாங்க. ஸோ ஏன் வந்து ஹேஷிங் பண்ணி இதுலயும் வந்து கிளவுட்ல எடுக்கிற மாதிரி டேட்டாஸை மாத்திலாம் த்ரெட் ஆயிரும் அந்த மாதிரி பயம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இதுலயும் இருக்கணும்ல, ஏன்னா இதுலயும் ஒரே மெக்கானிசம் தானே யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க யாருக்காச்சும் டவுட் வரும். ஸோ இப்ப நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு. அதே மாதிரிதான் ஹேஷிங் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா எந்த கான்செப்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் வந்து சிங்லி லிங்க் லிஸ்ட். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க, தேர்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ் வந்து இப்பதான் சிங்லி லிங்க் லிஸ்ட் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு ரீகால் மாதிரிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும், ஒரு டேட்டா இருக்கும். அதுல வந்து நெக்ஸ்ட் பிளாக் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பிளாக்ல என்ன இருக்கும், செகண்ட் டேட்டாவோட அட்ரஸ் இருக்குமா. ஸோ அந்த இது வந்து நார்மல் சிங்லி லிங்க் லிஸ்ட் வந்து சொல்றது. இதுலயே எப்படி வந்து நம்ம பிளாக்செயின் கூட ரிலேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்டான்னு இருக்கிறதெல்லாம் ஒரு பிளாக் ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்னு இருக்கிறதெல்லாம் இந்த ப்ரீவியஸ் அந்த டேட்டாவோட இப்போ செகண்ட் டேட்டா இருக்குல்ல, அந்த செகண்ட் டேட்டாவோட ஹேஷ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டேட்டாவோட நெக்ஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். கான்செப்ட் புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து எப்பயும் போல ஹெட் ஓகேவா. இப்போ செகண்டோட டேட்டா வந்து செகண்ட் பிளாக் அப்படின்னா, அந்த செகண்ட் பிளாக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அந்த நெக்ஸ்ட் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டேட்டாவோட நெக்ஸ்ட்ல வந்து ஹேஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் அடுத்ததுக்கும் இந்த செகண்ட் டேட்டாவோட நெக்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு தேர்ட் டேட்டா அந்த டேட்டாவோட இதுதான் வந்து செகண்ட் டேட்டாவோட நெக்ஸ்ட்ல வந்து ஹேஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்து முன்னாடி இருக்கிற டேட்டா கூட வந்து லிங்க் ஆயிருக்கு. எப்படின்னா ஹேஷ் வேல்யூ மூலியமா. இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு 1000 இந்த நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோடுன்னு தானே சொல்லுவீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு நோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு நோட்ல இருந்து 1000ல இருந்து ஒரு 500 அந்த 500 நோட் எடுக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா அந்த 500 நோட்ல வந்து நான் சேஞ்ச் பண்றேன்னா, அது வந்து நீங்க முன்னாடி
இருக்கிற ஒவ்வொன்னும் வந்து மாறும். டக்குன்னு நான் நடுவுல ஒரு நோட வந்து சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஏன்னா அதோட கனெக்டிவிட்டி எதுல இருக்கு, ப்ரீவியஸ் நோடோட இருக்கு. அதோட கனெக்டிவிட்டி எதுல இருக்கு, ப்ரீவியஸ் நோடோடது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்படி வந்து ஹேஷிங் ஃபங்க்ஷனை வந்து அதாவது எப்படி சொல்றது, சேஞ்ச் பண்ணி நான் வந்து மாத்துறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து அந்த ஹேக்கர் வந்தான் அப்படின்னா, அவன் நடுவில் இருக்கிற ஒரு டேட்டாவை பண்ணானா அதோட கனெக்டிவிட்டி என்ன இருக்கும், முன்னாடி இருக்கும். அதோட கனெக்டிவிட்டி அதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு நோடையுமே அவன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா வந்து அவனால பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து லிங்க் ஆயிருக்கு. இந்த பிளாக் செயின் கான்செப்ட்னாலையும் இந்த லிங்க் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் கான்செப்ட்னாலையும் ஒவ்வொரு பிளாக்கோட ஹேஷும் வந்து ப்ரீவியஸ் ஹேஷ்ல இருக்கிறனால இது வந்து லிங்க் ஆயிருக்கனால யாருனாலையுமே இது வந்து ஒரு சர்வசாதாரணமா வந்து ஹேக் பண்ணிட முடியாது. ஸோ அதனாலதான் வந்து இது ரொம்ப செக்யூர் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் ஆனா கிளவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேஷ் ஒரு இதில் அந்த கிளவுட்ல மட்டும் ஹேஷ் பண்ணா போதும். அதனால அந்த ஹோல் டேட்டாவும் மாறிடும், இல்ல த்ரெட் ஆயிரும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மாறிடும். ஆனா இதுல வந்து அதோட ப்ரீவியஸ் நிறைய எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ற ஒரு இருக்கிறனால இது வந்து யாரும் ஹேக் பண்ணிட முடியாது. இதை தொட்டா எல்லாமே அந்த செயினே ஃபுல்லா மாத்தணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு செயின் வந்து அவ்வளோ பிளாக் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம். இதுல வந்து அதாவது இன்ஃபர்மேஷனை மாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இவ்வளவு செக்யூரா இருக்கு இல்லையா, இதனாலதான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸான்னு தெரியல, பட் கொஞ்சம் அளவுக்கு வந்து பிளாக் செயின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளாக் செயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் லீகல் டீலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில டைம் வந்து இல்லீகல். அதனாலதான் இந்த கான்செப்ட் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது லீகலாவே பண்ணலாம். பிளாக் செயின் தான் நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நம்மளே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல வந்து சில இது இருக்கும், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நடைமுறை நம்ம எப்படி மணி டிரான்சாக்ஷன் இப்போ பேங்கோட வச்சு பண்றோம்ல, அந்த மாதிரியே பிட்காயின் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும், பட் தெரியாத மாதிரி இருந்துப்பாங்க, அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம்லாம் கிடையாது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது அப்படிதான் போகுது. அதனால அவங்க வந்து யாரும் நம்ம பீப்புளுக்கு தெரியாம இருக்கு. பட் இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி டேட்டா செக்யூர் ஆகுறதுனால இது நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அது யாருக்கும் தெரியாம இருக்கனால அவங்க இது பண்றாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த மாதிரிதான் வந்து டேட்டாஸை வந்து ஹேக் பண்ண செக்யூர் பண்றாங்களா, இந்த மாதிரி இருக்கனாலதான் டேட்டாஸ் எல்லாம் செக்யூரா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ மைனர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த மைனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரா வேணாலும் இருக்கலாம். நான் போய் ஒரு பிளாக்கை வந்து இந்த மாதிரி வேலிடேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் கூட அந்த இடத்துல மைனர் ஆக்ட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு பிளாக் வந்து வேலிடேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கான ஒரு ஃபீ, அது அந்த பிளாக் செயின் என்ன பிளாக் செயினா வேணா இருக்கலாம். என்ன சொல்றது, அந்த பிளாக் செயின் வந்து பிட்காயின் பிளாக் செயினா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த ஃபீ, அந்த வேலிடேட் பண்ற ஃபீ வந்து எனக்கு வந்து பிட்காயினாவே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இப்போ ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்றாங்கல்ல பேங்க்ல, அப்படி பண்ணும்போது இந்த காசெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க தெரியுமா, அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளோட அமௌண்ட்டே தான் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதையவே தான் பிரிக்கிறாங்க. அதனால மைனஸும் வந்து எதை பத்தி எந்த பிளாக் செயினை வந்து பண்றாங்களோ அதுல இருக்கிற கான்செப்ட் பிட்காயினா இருக்கலாம், எந்த ஒரு கிரிப்டோகிராஃபியா கூட இருக்கலாம், அந்த இதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ மைனர்ஸ் வந்து யாரா வேணாலும் இருக்கலாம் தான், ஆனா யாரா இருந்தாலும் போயிட முடியாது. ஏன்னா அதுக்கான சில ட்ரிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் பசில்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த ஹேஷிங்லாம் சொல்றோம்ல, இந்த ஹேஷிங்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு உனக்கு வந்து நீ போய் அதில் வேலிடேட் பண்ணினா நீ பண்ணினா உனக்கு அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இல்ல இதை வந்து சில பேர் வந்து அவங்களோட ஃபுல் ஜாபாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அங்க போய் நம்ம வந்து டேட்டா வேலிடேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன் மைனஸ் அங்க அதுல போனோம்னா நம்மளுக்கு வேலிடேட் பண்ணி தந்துருவாங்க. அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுல் ஜாபா எடுத்து பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல நான் பார்ட் டைமா பண்றேன், அப்பப்போ எனக்கு சில பிளாக்ஸை வந்து நான் போய் வேலிடேட் பண்ணிட்டு வந்துக்கிறேன், அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ
யார் வேணாலும் வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸ் வந்து நம்மளுக்கு குடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இது ஒரு டெக்னாலஜி பத்தி படிக்கிறோம் அப்டின்னா, அது எங்க யூஸ் ஆகுது அப்டின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா தான், ஓகே இங்கலாம் இருக்கா, டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் இருக்கு அப்டின்னு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, கிரிப்டோ கரன்சி சொன்ன மாரி அ அந்த டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியலா தான் பிளாக் செயின் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம வேற ஏதாச்சும் டே டு டே லைஃப்ல பார்க்குறப்போ, பட் கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து ஹெல்த் கேர். நான் ஹெல்த் கேர் வந்து ஏன் போட்டிருக்கேன் அப்டின்னா, இப்போ ஒரு மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அதுலதான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த சர்வர்னாவே என்ன டேட்டாபேஸ், நார்மல் டேட்டாபேஸ். ஸோ அதுல வந்து நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை ஹேக் பண்ணப்படலாம். ஸோ அப்படியே இருக்கும். இல்ல நான் வந்து அந்த மெடிக்கல் சென்டர் வந்து கிளவுட் கோடெல்லாம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. பட் கிளவுட் கோட பண்ணாங்க அப்படின்னாலும் அப்பயும் வந்து கிளவுட்லயும் இஷ்யூ இருக்கனால நம்மளோட மெடிக்கல் டேட்டா வந்து ஏன்னா எவ்வளவு செக்யூரா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து போகலாம். அதனால மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன். அந்த ஹாஸ்பிட்டல் யூசர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு அவங்களோட டேட்டாஸ் மெடிக்கல் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிளாக்ல போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிளாக் எல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அந்த அந்த மெடிக்கல் சென்டர் கூட. ஸோ அப்ப வந்து யாரு நினைச்சாலுமே அதை வந்து பிளாக் ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட மெடிக்கல் டேட்டாஸ் வந்து எவ்வளவு செக்யூரா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஒரு மெயின் கான்செப்ட் நம்ம போனோம்னா பிளாக் செயின் வச்சு போய்க்கலாம். இல்ல வந்து நம்மளோட எல்லா டேட்டாஸும் வந்து சென்சிட்டிவ் டேட்டாஸ் தானே மெடிக்கல் டேட்டாஸ். ஏன்னா நம்மளோட மைனஸ் எல்லாம் அதுலதான் இருக்கும். இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து பிளாக்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யாருனாலையும் அந்த பிளாக்கை வந்து இது பண்ணிக்க முடியாது. அடுத்து சேஃப்டிலேயே இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மெயினா வந்து ஓட்டிங். இப்ப வந்து மெயின் கான்செப்ட் என்னன்னா, இப்ப நம்ம ஓட் பண்ணிருக்கோம். அப்ப வந்து நம்மளுக்கே தெரியும் டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். இவங்க வந்து இந்த கட்சிக்காரங்களுக்கு தான் போட்டாங்க, ஆனா இவங்க வந்து மாத்திட்டாங்க அந்த மாதிரி எல்லாம். ஆனா அந்த ஓட்டிங் கான்செப்ட்ல வந்து நம்ம பிளாக் செயின் வந்து கொண்டு வந்தோம்னா, இப்போ நான் வந்து ஒரு இதுக்கு ஓட் போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு தனி பிளாக். அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஓட் பண்றதெல்லாம் பிளாக்கா கனெக்ட் ஆயிட்டா கண்டிப்பா வந்து இதை வந்து யாருனாலையும் ஹேக் பண்ணி இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி அந்த மாதிரிலாம் மாத்த முடியாது. ஸோ ஓட்டிங்ல வந்து பிளாக் செயின் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீட்ல மடிச்சு ஓட் பண்ண நியூஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு சீட்ல வந்து மடிச்சு எழுதி போட்டுருவாங்க. சோ அது கம்பேர் பண்ணும்போது இப்ப வர டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, இந்த பட்டன் அமுக்கி ஓட் பண்ற மாதிரி. சோ அந்த இதெல்லாம் வந்து இப்ப நம்ம டெக்னாலஜி வந்தங்காட்டி வந்தது. சோ அதெல்லாம் இப்ப யூஸ் பண்ணனால ரொம்ப செக்யூரா தான் இருக்கு. பட் கம்பேர் டு அந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்தங்காட்டி பிளாக் செயின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஓட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா செக்யூரா இருக்கும். யாரும் வந்து சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஸோ தென் ஃபைனலா வந்து நம்ம என்னடா எல்லா டெக்னாலஜியும் வந்து நம்ம படிச்சாலும் இது வந்து நான் ஏன் படிக்கணும், எனக்கு என்ன யூஸ், நான் ஏன் பண்ணும் அப்படின்ட்டு தான் வரும். ஸோ கெரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயின் டெவலப்பர் ஆகலாம், பிளாக் செயின் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம், பிளாக் செயின் யூஎக்ஸ் டிசைனர், குவாலிட்டி இன்ஜினியர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கு. நான் இந்த பிபிடி வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். இதுல லிங்க் இருக்கும். டைம் இருக்கா, நான் கூட ஷேர் பண்ணி கூட காமிக்கலாம். இருக்குல்ல, சரி
ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் இதுல. பிரசன்ட் ஆகுதா? ஹலோ ஆகலக்கா. ஆகலையோ? ஆயிட்டு தான் இருக்குன்னு காமிக்குதே. எனக்கு நெட்வொர்க் லாக் ஆகும் நினைக்கிறேன். வேற யார்கிட்ட கேட்டு பாருங்கக்கா. கைஸ் வேற யாருக்காச்சு பிரசன்ட் ஆகல, கேன்சல் பண்ணி திருப்பி ஷேர் பண்ணி பாரு. கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ஆகுதா? ஹலோ பிரசன்ட் ஆகுதுக்கா. இப்போ வந்து இது ஒரு வெப்சைட் கிரிப்டோ ஜாப்ஸ் லிஸ்ட் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிளாக் செயின் படிச்சிருக்காங்க அப்படின்னா என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு சர்ச் பண்றதுக்காக நம்ம வந்து இங்க சர்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த லிங்கை பிபிடில குரூப்ல கூட ஷேர் பண்றேன், நீங்க போய் பாருங்க. இங்க பாருங்க, பிசினஸ் பேக் எண்ட்ல டெவலப்பிங் படிச்சிருந்தா இந்த பிளாக் செயின் யூஸ் பண்றதுக்கும் சில பேக் எண்ட்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். நீங்க பாருங்க, சீனியர் பிளாக் செயின் இன்ஜினியர், அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பிளாக் செயின்ல என்னென்ன ஒர்க் இருக்கு. பிளாக் செயின் மட்டும் இல்ல, இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கு கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ், அதெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க இதை பத்தி இன்னும் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் கிரிப்டோ கரன்சி பத்தி இன்னொரு செஷன்ல நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் இந்த லிங்க் பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். என்னென்ன கம்பெனி வந்து பாருங்க, bitcoin.comனே சிலலாம் இருக்கு. ஸோ இது அனுப்புறேன், நீங்க போய் பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியறப்போ இது வந்து கம்பேர்ட் டு ஏஐ டேட்டா சயின்ஸ் எல்லாம் தானே நம்ம அது வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்கிற ஜாப்ஸ் டொமைன்ஸ். ஸோ அதுல தான் ஜாப் வாங்கணும் அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு பிளாக் செயின்ல இதெல்லாம் பண்ணா கம்பேர்ட் டு அது இதுல வந்து கண்டிப்பா வந்து நிறைய காஸ்ட் கிடைக்கிற மாதிரிதான் ஒரு பே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு ஹை பே ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? செஷன் எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபீட்பேக்ஸ் புரிஞ்சிச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் எடுத்தோடனே எனக்கும் புரியல. நானே சில சர்ச் பண்ணோன்னே தான் புரியும். ஸோ பட் படிச்சோம்னா இது வந்து ரொம்ப ஈஸி கான்செப்டா இருக்கும், புரியுற மாதிரி. ஏதாச்சும் இஷ்யூ இதுல டவுட்டுக்கா இது எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். பட் ரொம்ப இது வந்து என்னடா இப்படி இருக்கேன்னு நீங்க நினைச்சு இது பண்ணிக்க வேணாம். ஈஸி கான்செப்ட் தான். டவுட் ஏதாச்சும் இருக்கா? இல்லக்கா, எல்லாம் கிளியர். ஓகேடா. ஏதாச்சும் சஜஷன்ஸ் வேற ஏதாச்சும் இப்படி சொல்லிருக்கலாம், அந்த மாதிரி எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக்ஸ்? லாமின் ஃபீட்பேக் ஃபார்ம் அமிச்சிட்டியா? குரூப்ல ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகே 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 ஓகே. யாராச்சும் ஃபீட்பேக்ஸ் சொல்றீங்களா?
ஓகே கைஸ், நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதில் மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி லீவ் ஆகிக்கலாம்.